அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. விருந்து கொடுத்தவருக்காக ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, விருந்தோம்பல் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு பண்பு. இது குறித்து திருக்குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒருவர் மற்றவருக்கு விருந்தளிக்கும் பொழுது விருந்தை ஏற்றுக்கொண்டவர் விருந்தளித்தவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழிகாட்டுதல் முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 4149வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லாஹ் பின் புஸ்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்து தங்கினார்கள். நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த விருந்துக்கு பகரமாக என் தந்தை கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அல்லாஹ்விடம் அவர்கள் எங்களுக்காக துஆ செய்தார்கள் என்று பின்வரும் துஆவை அறிவிக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வரஹம்ஹும். யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ எதை வழங்கியிருக்கிறாயோ அதில் இவர்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, மேலும் இவர்களை மன்னிப்பாயாக, இவர்களுக்கு அருள் புரிவாயாக என்பது அந்த பிரார்த்தனையின் பொருள். நாமும் நமக்கு விருந்தளித்தவருக்காக இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வரஹம்ஹும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.